நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டியூட்டி முடிஞ்சு வேன்ல வந்துட்டு இருக்கும் போது என்னோட நண்பர்கள் ஒரு சிலர் நம்ம அடுத்த ஸ்டாப்ல இறங்க போறோம் அப்படின்னாங்க. இன்னும் நம்ம போக வேண்டிய ஸ்டாப் நிறைய இருக்கீங்க, அதுக்குள்ள இறங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல போய் சிக்கன் சாப்பிடுவோம், இறங்குங்க, அது ஒரு வித்தியாசமான கடையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் அந்த கடைக்கு போயிட்டேன். இதுதான் அந்த கடை. போய்கிட்டு இருக்கும் போது பாங்கு சத்தம் கேட்டுச்சு. சரி தொழுகிட்டு அதுக்கப்புறம் நம்ம போலாம் அப்படிங்கிறதுக்காக தொழுக போயிட்டேன். அப்ப என் நண்பர் சொன்னார், நீங்க போயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி வைக்கிறேன், நாங்க எல்லாரும் சாப்பிடாம உங்களுக்காக காத்து கிடக்கும், நம்ம எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் தொழுதுட்டு வேக வேகமா வரேன். அடடா நம்ம நண்பர்கள் நமக்காக காத்து கிடப்பாங்க, வாங்கி வச்சுட்டு ஏன் பசியும் பட்னியமா உட்கார வச்சுட்டு பண்ணு சொல்லிட்டு வேக வேகமா போனா, என்னங்க நான் வர வரைக்கும் உட்காந்துருக்கேன்னு சொன்னீங்க, ஏன் இப்ப சாப்பிட்டீங்க? சரி சரி ஃபீல் பண்ணாதீங்க. என் நண்பர் டிசோவை பாருங்களேன், நான் வந்ததை கூட கவனிக்காம அப்படியே அந்த சிக்கன்ல மும்மரமா உட்காந்துட்டாரு. ஏங்க எனக்கு சாப்பாடு வாங்கி வைக்கிறேன், நீங்க அதை கொடுக்குறீங்களா? நான் பாட்டுக்கு வாங்கி கொண்டு போய் ஒரு வாரத்தை உட்காந்து சாப்பிட்றேன். என்ன செய்தி? நான் சொன்னது டிசோக்கு கேட்டு சொல்லி அதில் இருக்கிற ஆசிப் ப்ரோக்கு கேட்டுருச்சு. என் கூட வந்து அண்ணனுக்கும் ஜாஃபிருக்கும் எடுத்து கொடுத்துருக்காப்புல சிக்கனு. இப்போ எனக்கு இப்போ தான் நான் நிற்கிறதே வந்து டிசோக்கு கண்ணு தெரிஞ்சிருக்கு. அந்த மயனேஸு கைக்கு வரமாட்டேன், இது எடுங்க, இப்போவாது நான் வந்துட்டேன் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த சிக்கனை வாங்கிட்டு அழகாக என்னோட டேபிளுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். இங்கே ஜாஃபிரும் என் கூட வேலை பார்க்குற நாசரன் உட்காந்துருக்காங்க. வீடியோ எடுக்கிறது அவங்க ரெண்டு பேத்துக்குமே பிடிக்காது, இருந்தாலும் அவங்களை காட்டணும்னு ஆசைப்பட்டு நான் காட்டிட்டேன். தந்தூரி சிக்கன் எப்படின்னா பயங்கர சாஃப்ட். எனக்கு இந்த முனி படத்தில் ராஜ்கிரண் சார் சாப்பிட்ற அந்த ஸ்டைலில் சாப்பிடணும்னு ஆசை. இன்றைக்கி தான் அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிச்சு. நல்லா இருந்தது. இந்த அதுக்கு கொடுத்த குப்புஸாக இருக்கட்டும், அதுக்கு கொடுத்த மயனஸாக இருக்கட்டும், எல்லாமே ஓகே தான். சாப்பிட்டு முடிச்சு ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணிட்டு கவுத்தாச்சு. அதுக்கப்புறம் வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் உள்ளே வரும்போது சிக்கன் வெட்டுறதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு உள்ளே வரும்போது சந்தர்ப்பம் கிடைக்கல. இப்போ போகும்போது தான் பார்க்குறேன். அப்படியே உங்களுக்கு காட்டலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஊரில் இருக்கும்போது அரேபியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது சில டிஷ்ஷஸ்லாம் பயங்கர சூப்பராக இருக்கும். என்னடா அரேபியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டிஷ்ஷே இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னா, இப்போ அரேபியா நாட்டிலே போய் சாப்பிட்டோம் அப்படின்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் நான் இப்போ அரபு நாட்டில் தான் இருக்கிறேன். எனக்கு என்னமோ நம்ம ஊரில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் தான் பிடிச்சிருக்கு. இங்கே வந்து ஓகே தான் இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சோடா குடிக்கலாமே அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போயிட்டு எல்லாருமே ஆளுக்கு ஒரு சோடா ஐஸ்கிரீம்னு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே 4 வார்த்தை நல்ல விதமாக பேசிட்டு இந்த பயணத்தை இனிதே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ரூமில் வந்து தூங்கிட்டோம். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.